என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற மாதம். ஆகவே கர்த்தர் தருகிற உயர்வுக்காய் காத்திருங்கள். சரி, உயர்வுகள் எப்படி வரும்? கர்த்தருடைய வாக்கினால் வரும் என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இது எப்படி கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் என்றால், ஒன்று, தேவனிடத்தில் வந்து நான் ஒன்றுமில்லை, என்னால் எதுவும் முடியாது, நீர்தான் எல்லாம் என்று சொல்லுவது நம்மை நாமே தாழ்த்துவது. பணிந்து குனிந்து தேவனை தொழுது கொள்வது நம்மை தாழ்த்துவது. தேவனை தேடாதவர்கள், தேவனை தொழுது கொள்ளாதவர்கள், ஆலயத்திற்கு வராதவர்கள் தாழ்மை உள்ளவர்கள் அல்ல. தேவன் இல்லாமல் என்னால் வாழ முடியும் என்று நினைக்கிறவர்கள் தான் ஜெபிக்க மாட்டார்கள், வேதத்தை வாசிக்க மாட்டார்கள், ஆலயத்திற்கு வரமாட்டார்கள். ஆனால் தேவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று நினைக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனும் ஒவ்வொரு தேவ மனுஷியும் தேவனை தேடுகிறார்கள், அவரை நேசிக்கிறார்கள், அவரை தொழுது கொள்கிறார்கள், உம்மால் எல்லாம் முடியும் என்று சொல்கிறார்கள். அது அவர்கள் தாழ்மையை காட்டுகிறது. இரண்டாவது, தாழ்மை உங்கள் வாயின் வார்த்தைகளில் வெளிப்பட வேண்டும். அநேகரை கர்த்தர் சற்று உயர்த்திவிட்டால் அவர்கள் பேசுகிற பெருமையின் வார்த்தைகளுக்கு அளவே கிடையாது. எங்கிருந்து வந்தது உனக்கு இந்த பெருமை? உன்னை உயர்த்தியது தேவன் அல்லவா? உன்னை மேன்மையாய் வைத்தது கர்த்தர் அல்லவா? பின்பு எப்படி இந்த மேட்டிமை வரும்? பணம் வந்துவிட்டால் பெருமை, புகழ் வந்துவிட்டால் பெருமை, நல்ல ஆசீர்வாதங்கள் வந்துவிட்டால் பெருமை. இல்லை பிரியமானவர்களே, என்ன உயர்வு வந்தாலும் உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்களுடைய பேச்சு பணிவானதாய் இருக்கட்டும். மற்றவரிடத்தில் கனிவானதாய் நீங்கள் பேசுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், மனிதருக்கு முன்பதாகவும் தாழ்மையாய் வாழுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்துவார். பரலோகத்தின் ஆண்டவரே, நல்ல பிதாவே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தவும் உம்மாலே உயர்த்தப்படவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேனப்பா. உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் எல்லாருடைய உள்ளங்களிலும் ஒரு தாழ்மையின் ஆவியை சிருஷ்டிங்கப்பா. உயர்த்தப்பட உதவி செய்யுங்க இயேசு ராஜாவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களை, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.